ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம வெஜ் நூடுல்ஸ் செய்கிறோம். தண்ணி கொதித்த உடனே நாம் ஒரு இதில் 2 பீசஸில் சிங்கிள் பீஸு நம்ம இதில் போட்டுருக்கோம். இதில் போட்ட உடனே கொதித்த உடனே 1 ஸ்பூன் ஆயில் விடுங்க. அப்போ தான் உதிரியாக வருங்க. தண்ணி கொஞ்சம் நம்ம அதிகம் வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து ஸ்டார்ச்னு சொல்லுவாங்கள்ல, மாவு, அது கொஞ்சம் அதிகமாக வரும். அதனால் இது வெந்த உடனே நம்ம தண்ணியில் கூல் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம நல்லாவே கூல் பண்ணிக்கணும், இல்லைன்னா சூடு இருந்தால் அது மேகி இன்னும் வெந்துடுங்க. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எண்ணெய் காய்ச்சிச்சுங்க. ஆல்ரெடி வடிகட்டி நம்ம எண்ணெய் விட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் காய்ச்சோடனே பூண்டு, நான் பச்சை மிளகாய் போடுறேன். ஸ்ப்ரிங் ஆனியன் போடலாம், இஞ்சி கார்லிக் எது போடலாம். நான் வந்து பூண்டும் பச்சை மிளகாய் போட்டுருக்கோங்க. ரொம்ப வதங்க விட வேண்டாம். இப்போ நாம் கேரட், ஆனியனும் இதில் போட்டுருங்க. இது திருவாரூரி ஆயிலும் போடலாம். இப்போ கேபேஜ், நம்ம குடமிளகா, அது எல்லாமே போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வதக்கிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம கலர் விட்டுட்டு மீன் போட்டுக்கலாம். பாயில் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் பெப்பர் போட்டுக்கலாம். ஒயிட் பெப்பர் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் சார். டார்க் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி போட்டுக்கலாம். காரம் வந்து ரெட் சில்லி போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா அது வாசனை போகட்டுங்க. இப்போ நம்ம நூடுல்ஸை ஆயில் போட்டு வடிகட்டி பிறகு ஆயில் போட்டிருக்கோம். இப்போ நம்ம இந்த இதில் மிக்சரில் போடலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாங்க. நூடுல்ஸ் ரெடி ஆச்சு, வாங்க சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். பாய்.